இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்பேச் அட்ரஸ் இன் சேல்ஸ் இன்வாய்ஸ் வித் ஜிஎஸ்டி நம்பர் இந்த மாடியில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மாடியிலோட யூசஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்பேச் அட்ரஸ் வந்து நம்மளோட இன்வாய்ஸில் நம்மளுக்கு ஷோ ஆகுது டிஃபால்ட்டில் டேலியில். ஓகேவா, அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மாடியூல் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதோட யூசஸ் என்னன்னா, இப்போ டிஸ்பேச் அட்ரஸை உங்களால் இன்வாய்ஸில் நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியும் இந்த மாடியூல் யூஸ் பண்ணி வித் ஜிஎஸ்டி நம்பரோட நம்மளால டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஏன்னா ஜிஎஸ்டி நம்பர் உங்களோட டிஸ்பேச் அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் உங்களோட டிஸ்பேச் அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்து அது வந்து அந்த ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி நம்பர்ஸ் இருந்தால் அந்த ஜிஎஸ்டி நம்பரோட உங்களுக்கு இன்வாய்ஸில் அட்ரஸை ஷோ பண்ண முடியும். அதுதான் இந்த மாடியூலோட யூசஸ். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாடியூல் எப்படி யூஸ் ஆகுது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹெல்ப்புக்கு போய்க்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிடிஎல்ஸ் அண்ட் ஆடான்ஸ்க்கு போய்க்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் இங்கே என்ன எனேபிள் டிஸ்பேச் அட்ரஸிங் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்றது இதை நான் இப்போ எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து மல்டி அட்ரஸ் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட டிஸ்பேச் அட்ரஸ் நம்ம கிட்ட ஒரு அட்ரஸ் தான் இருக்கும். அதனால நான் மல்டி அட்ரஸ் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மல்டி அட்ரஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு F11. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் மல்டி அட்ரஸ் இருக்கும். இதை நீங்கள் எஸ் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இப்போ பிரைமரி அட்ரஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கோயம்புத்தூர்னு இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அது செகண்டரி அட்ரஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே ஜிஎஸ்டி நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஈரோடு இன்னொரு தேர்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இங்கேயே நான் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் 3 அட்ரஸை மல்டி அட்ரஸை சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, எக்ஸ்ட்ரா 2 அட்ரஸ் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டும் வச்சுருப்போம். என்னன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நம்பர்னு இருக்கா, இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டில் இருக்காது. நம்ம கஸ்டமைஸில் இங்கே மல்டி அட்ரஸ் நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுக்குற மாதிரி நம்ம இங்கே ஃபீல்டு வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே மல்டி அட்ரஸ் கொடுக்கும்போது ஜிஎஸ்டி நம்பரை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ என்னன்னா நான் இப்போ இன்வாய்ஸ் எடுக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு போட்ட இன்வாய்ஸ் எடுக்கிறேன். ஓகே, இப்போ போட்ட இன்வாய்ஸ் இது 11 ஆகஸ்ட்டில் போட்ட இன்வாய்ஸ். ஓகே, இந்த இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிள் டிஸ்பேச் அட்ரஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுற அட்ரஸ் வந்து டிஸ்பேச் அட்ரஸ் தான் உங்களுக்கு சேம் அட்ரஸில் இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் நோ பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட்டில் ஷோ ஆகாது. இதே நீங்கள் எஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட்டில் ஷோ ஆகும். அதே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் நான் எஸ் பண்ணிட்டு உள்ள போனோம்னா என்ன இருக்குன்னா இங்கே வந்து டெஸ்ட் கம்பெனி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரி கம்பெனிஸ் இருக்கு. பிரைமரி கம்பெனிஸ்ல ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டி கொடுத்துருப்போம். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இன்வாய்ஸ் போடும்போது என்ன நான் டிஸ்பேச் அட்ரஸ் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது என்ன கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுக்குறேன். அப்போ கோயம்புத்தூர் அட்ரஸ் இங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜிஎஸ்டி சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த ஃபீல்டு நம்ம எக்ஸஸாக இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆயிடும். ஈரோடு கொடுத்துருக்கேன். ஈரோடு கொடுத்தாலும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். கோயம்புத்தூர் கொடுத்தாலும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இப்போ இது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பேச் அட்ரஸ் வந்து டிசபிள் டிஸ்பேச் அட்ரஸ் நோலே இருக்கட்டும். ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரிவியூ பார்க்கணும் இதை. ஓகே, ப்ரிவியூ பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகுது அப்படின்னா டிஸ்பேச் அட்ரஸ் ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் பையர் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் டிஸ்பேச் ஃப்ரம் உங்களுக்கு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் கன்சைன் ஷோ ஆகுது. உங்களுக்கு சென்ட்ரா டிஸ்பேச் அட்ரஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்ட் கம்பெனியில் அட்ரஸ் மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அட்ரஸ் உங்களுக்கு லைனில் கீழே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பரோட உங்களுக்கு அந்த பிரிண்ட்டும் வந்துருச்சு உங்களுக்கு. இதே எனக்கு வந்து டிஸ்பேச் அட்ரஸ் இங்கே ஷோ பண்ண வேணாம், எனக்கு பையர் அட்ரஸ் தான் டிஸ்பேச் அட்ரஸ், அதனால் பையர் அட்ரஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி போடும் போது என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த ஆப்ஷனை எஸ் பண்ணியிருக்கலாம். நோ இருக்கிற ஆப்ஷனை இங்கே எஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் அட்ரஸ் இங்கே ஷோ ஆகாது உங்களுக்கு. ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி எத்தனை பில்ஸ் வேணாலும் நீங்கள் ஈஸியாக உங்களால் போட முடியும். உங்களால் இந்த மாடியூல் உங்களுக்கு டிஸ்பேச் அட்ரஸை உங்களுக்கு இன்வாய்ஸ் பிரிண்ட்ல ஷோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிவி இன்ஃபோடெக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.